ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான உதிரியான சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் சொல்கிற மெத்தடில் இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள். மட்டன்லாம் அப்படியே ஜூஸியாக சூப்பராக வந்துருந்ததுங்க இன்றைக்கி பிரியாணி. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து 1/2 கிலோ மட்டனுக்கு நான் 1/2 கிலோ ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிட்டேங்க. ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். சீரக சம்பா மட்டன் பிரியாணிக்கு இன்றைக்கி நான் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. 100 கிராம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் பூண்டு வச்சுருக்கேங்க. எப்போதுமே மட்டன் பிரியாணி செய்யும்போது சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் செய்யும்போது உங்களுக்கு சொல்கிறேன். பெரிய வெங்காயம் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. அதே போல் பழமான தக்காளியும் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பச்சை மிளகா சின்ன சைஸில் உள்ளதை நான் எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, கரும்பாசி, ஏலக்காய், ஸ்டார் அனஸ், பிரியாணி இலை எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாகவும் சின்ன வெங்காய பேஸ்ட்டு தனியாகவும் நான் அரைச்சி வச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ மட்டன் வந்து எலும்பு கறியாக தாங்க எடுத்திருக்கேன். ஸ்பெஷல்னால் வந்து போன்லெஸ் மட்டன். அது இதில் எலும்போடு இருக்கிற மட்டன் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் தனியாக தாளிச்சாவுக்கு நெஞ்செலும்பும் கொழுப்பும் வாங்கி வச்சுருக்கேன். அதை நான் குக்கரில் வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க தாளிச்சா செய்கிறதுக்கு. ஆனால் சீரக சம்பா மட்டன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மட்டனை டைரெக்டாகவே நான் வந்து தவாவில் வேக வச்சு தாங்க செய்ய போகிறேன், தம் போட்டு. இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி தவா வந்து அடுப்பில் போட்டுட்டேங்க. நான் ஓகே ஆயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துருக்கேங்க. தாளிக்கிற பொருள் எல்லாமே சேர்த்துட்டு கூடவே இந்த வச்சிருக்கிற வெங்காயத்தையுமே நான் உள்ளே சேர்த்துட்டேங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு செவந்து வந்தாலே போதும். ரொம்பலாம் வந்து செவரணும்னு அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு 10 சின்ன பச்சை மிளகா தாங்க, ரொம்ப காரம்லாம் இருக்காது. நான் கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் நான் வாஷ் பண்ணி உள்ளே சேர்க்குறேங்க. காலையில் இந்த மட்டன் வாங்கும்போதே இந்த புதினா கொத்தமல்லி வாங்கினது இந்த வெயிலில் கொஞ்சம் லைட்டாக வதங்கின மாதிரி ஆகிடுச்சிங்க. ஃப்ரெஷ்ஷானது தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். பச்சை மிளகா வெங்காயம்லாம் இங்கே வதங்கிடுச்சிங்க. அடுத்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் வந்து அரைச்சிருந்ததை நான் உள்ளே சேர்த்துருக்கேங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் வாசனை வர ஆரம்பிக்குங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தக்காளியில் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக நல்லா கரையும். நல்லா வதங்கி வரட்டுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாங்க. நான் தாளிச்சாவுக்காக கொஞ்சம் நெஞ்செலும்பும் கொழுப்பும் நான் வேக வச்சு தனியாக குக்கரில் வச்சுருந்தேங்க. அது வந்து கொஞ்சம் தாளிச்சாவில் பாதி சேர்த்துட்டு பாதி பிரியாணியில் தான் சேர்க்க போகிறேன். சேர்க்கும் போது நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா மஞ்சள் தூள் சேர்த்துங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், தாளிச்சா அந்த சைடு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ மிளகாய்த்தூள் எல்லாமே பிரியாணி மசாலா எல்லாம் பச்சை வாடை போக ரெடி ஆகிடுச்சிங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மட்டனை இதிலே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக இந்த தவாவிலே தான் பிரியாணி செய்ய போகிறோம். மட்டனை வந்து தனியாக வேக வைக்கலை. அதனால் இந்த மட்டனை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம், வாசனையாகவும் இருக்கும். மட்டன் மட்டுமே இப்போ நான் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நான் நல்லா வதக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் தயிர் நான் எடுத்து வச்சுருக்கேங்க, பசுந்தயிர். அதனால கொஞ்சம் புளிச்ச மாதிரி தான் லைட்டாக இருக்கும். அந்த தயிரையுமே நான் உள்ளே சேர்த்துட்டேங்க. உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா வதக்கி விடணுங்க. இப்போ பச்சை வாடை போக எல்லாமே கமகமன்னு ஒரே வாசனையாக இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து இப்போ வெந்நீர் போட்டு வச்சுருக்கேங்க. அந்த வெந்நீரை தான் நான் இப்போ உள்ளே சேர்க்குறேன். இந்த டம்ளரில் தான் நம்ம அரிசியுமே அளந்தது. அரிசி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 டம்ளர் நான் அளந்திருக்கேன். இப்போ 2 டம்ளர் நான் தண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் ஜீரக சம்பா அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணுங்க. தாளிச்சாவில் சேர்த்தது போக மீதி இருந்த எலும்பு சூப்பை நான் இதில் வந்து உள்ளே சேர்த்துட்டேங்க. அந்த எலும்பில் உள்ள சூப்பெல்லாம் இதில் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியும் நல்லா இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடி மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு நெய் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேங்க. தக்காளி ஜாமுக்கும் இதை போட்டுக்கலாம், பிரியாணிக்கும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வறுத்து தனியாக வச்சுட்டேன் எடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விடணுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினா தான் கறி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ண முடியும். அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கறி வெந்துருச்சுங்க. மட்டன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 டம்ளர் தண்ணியையுமே நம்ம உள்ளே சேர்த்துடலாங்க. ஏன்னா ஜீரக சம்பா ரைஸை வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் இருந்தாலே போதும். 1 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸுக்கு
2 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதுங்க. இப்போ நான் தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டேன். தேவையான அளவு உப்பும் போட்டேன். இப்போ நான் எடுத்து வடிகட்டி வச்சுருக்கிற ரைஸை நான் வந்து இப்போ உள்ளே சேர்க்குறேங்க. உள்ளே சேர்த்துட்டு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். அப்படியே லைட்டாக கிளறி விடணும். இப்போ மேலே போட்டு மூடிடலாங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதேமாரியே கிளறி விட்டுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போச்சு. இப்போ தம் போட்டுடலாங்க. தம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டு வைக்கணும். அதனால் மேலே ஒரு தட்டை மூடிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வெட் கிரைண்டர் தாங்க தூக்கி வெயிட்டுக்காக வச்சுருக்கேன். ஏன்னா அது நல்லா தட்டு வழியாக ஆவி போகாமல் இருக்கும். அதனால் நான் வந்து இந்த வெட் கிரைண்டரை வச்சுருக்கேன். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதே போல் அது எல்லாத்தையுமே கீழே வச்சுட்டு நம்ம கிண்டி விடணுங்க. அரிசியெல்லாம் கொஞ்சம் திருப்பி விடணும். அப்போ தான் அடிப்பக்கம் இருக்கிறதெல்லாம் மேலேயும் மேல் பக்கம் இருக்கிறது அடிப்பக்கம் போகுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஜாமுன் ரெடி ஆகிடுச்சிங்க. அதுக்கு நான் தேவையான முந்திரி பருப்பையும் நான் கொஞ்சம் சேர்த்துட்றேன் உள்ளே. வெள்ளரிக்காவும் பெரிய வெங்காயமும் போட்ட தயிர் பச்சடி ரெடி ஆகிட்டுங்க. இந்த பக்கம் பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. உதிரியான சீரக சம்பா மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த நேரத்தில் கடைசியாக மேலே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நம்ம உள்ளே சேர்த்து நல்லா அப்படியே அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். முந்திரி பருப்பை பார்த்தீங்கன்னா வறுத்தும் போடலாம், அது அப்படியே பொடி பண்ணியும் போட்டால் நல்லா தாங்க இருக்கும். புதுசாக சமையல் பண்ணுறவங்களாம் பிரியாணி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து செய்யுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அரிசி இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு சைடிஷாக நான் முட்டையும் அவிச்சிருந்தேங்க. இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா மட்டனும் நல்லா வெந்திருந்ததுங்க. ஜூஸியாக இருந்தது. தாளிச்சாவும் சூப்பராக இருந்ததுங்க. அந்த பிரியாணி வீடே ஒரே வாசனைங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்த உடனே லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.